வாசிக்கிறோம், உங்களை அழைக்கிறவர். அதை கூர்ந்து வாசிக்கினா உங்களை அழைக்கிறவர், அதாவது அவருடைய அழைப்பு தொடர்ந்து கொண்டே வருகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களை அழைத்தவர். அதாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நீங்கள் அவரோடு கூட ஒன்றாய் இருக்கும்படி, அவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கும்படி ஆண்டவர் உங்களை அழைத்தார். கடந்த காலம் ஏற்கனவே நடந்து முடிந்த காரியம், உங்களை அழைத்தவர். ஆனால் அன்றோடு இந்த அழைப்பு நிற்கவில்லை. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அந்த அழைப்பு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் 1 தெசலோனிக்கேயர் 5:24 வாசிக்கிறோம், உங்களை அழைக்கிறவர். இந்த உலக வாழ்க்கை முடிகிற வரை அந்த அழைப்பு உங்களை தொடர்ந்து கொண்டே வரும். அந்த அழைப்பிற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். 3 காரியங்கள் இருக்குதுங்க. நம்மளை அழைக்கும் போது அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். We should receive the calling of the Lord. We should respect the calling of the Lord. அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். எந்த ஊழியத்திற்கென்று எதற்கென்று கர்த்தர் உங்களை அழைத்தாரோ அந்த அழைப்பிலே நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அடுத்தபடியாக 3வது காரியம், மிக முக்கியமான காரியம், நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை அனுதினமும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Receive the calling, remain in the calling and renew your calling. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே நீங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுத்த அழைப்பு உலகத்துக்கெல்லாம் கொடுத்திருக்காரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன். அது உலகத்துக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. விசுவாசிகளாக நமக்கு, நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் அவர் கொடுக்கப்பட்ட அழைப்பு 1 கொரிந்தியர் 1:9 வாசிக்கிறோம், உங்களை அழைத்தவர். தன்னோடு கூட நாம் அனைவரும் ஐக்கியமாக இருக்கும்படி நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார். அது மட்டுமல்ல, தொடர்கின்ற அழைப்பு 1 தெசலோனிக்கேயர் 5:24, உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே செய்வார். ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்படுதலை நாம் உறுதியாய் காத்துக்கொள்வோம், உறுதியாய் நிற்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை நிச்சயமாகவே செய்வார். மிகுந்த சந்தோஷமான காரியம், நீங்கள் ஆந்திர மாநிலத்துக்கு சென்று ஊழியத்தை வல்லமையாக நிறைவேற்றிவிட்டு திரும்ப வந்திருக்கிறீர்கள். நல்லது, வெல் டன். ஆனால் நீங்கள் செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். நீங்கள் செல்ல வேண்டிய இடங்கள் பல இருக்கிறது. கர்த்தர் அநேக வாசல்களை உங்கள் ஒவ்வொருவருக்காக, இந்த சபைக்காக திறந்து வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நமக்கு முன்பாக செல்கிறார். தடைகளை அகற்றுகிறவர் நமக்கு முன்பாக செல்கிறார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய பரிசுத்த கரங்களிடம் பரிபூர்ணமாக அர்ப்பணித்து விட்டு, இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, உம்மையே பின்பற்றுவேன். நீர் கொடுக்கிற ஊழியத்தை உண்மையோடு, உத்தமத்தோடு, உத்தரவாதத்தோடு செய்வேன் என்ற அதே அர்ப்பணிப்போடு நாம் நம்முடைய அழைப்பை நாம் நிறைவேற்றும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை நமக்கிலே நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி, ஒரு அற்புதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். கடன்பட்ட ஒரு விதவையின் வாழ்க்கை. அவள் தீர்க்கதரிசியின் மனைவியாக இருந்தாள் என்று வேதம் கூறுகிறது. கணவன் மரித்து விட்டான். கடன், பெரிய கடனை வைத்துவிட்டு சென்று விட்டான். 2 குமாரர்கள். இவளால் கடனை தீர்க்க வழி இல்லை. அவளுக்கு உதவுவார் யாரும் கிடையாது. கடன் கொடுத்துகிறவர்கள் அவளை மிரட்டுகிறார்கள், நெருக்குகிறார்கள். கடனை கொடுக்கவில்லை என்றால் உன்னுடைய பிள்ளைகளை நாங்கள் அடிமைகளாக எடுத்துக்கொள்வோம் என்று பயமுறுத்துகிறார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் அவள் செய்த ஒரே காரியம், அவள் செய்த முதல் காரியம், அவள் செய்த சரியான காரியம், ஒரு சரியான இடத்திற்கு அவள் போய் முறையிட்டாள். தீர்க்கதரிசி இடத்தில் வந்தாள். தீர்க்கதரிசி இடத்துல, என்னுடைய கணவன் உம்மோடு கூட உம்முடைய பார்வையின் கீழ் அவன் ஊழியம் செய்து வந்தவன், உத்தமமாக ஊழியம் செய்தான். ஆனால் மரித்து போயிட்டான்.
கடனை வச்சு போயிருக்கிறேன், நான் என்ன செய்வேன்னு தெரியவில்லை. ஒரு சரியான இடத்திற்கு வந்தாள். ஒரு சரியான நபரிடம் தன்னுடைய குறைகளை கூறினார். அப்படி அவர் என்ன சொன்னார்? இதில் நான் என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் கூறுகிறாள், என்னிடத்தில் ஒரு குடம் எண்ணெயை தவிர வேறு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று கூறினாள். அப்படி ஒரு கூறின காரியம், உன் அக்கம் பக்கத்தாருக்கு சென்று காலியான பாத்திரங்களை நீ கடனாக வாங்கி நீ வீட்டில் போய் கதவை பூட்டி அந்த காலியான பாத்திரத்திலே எண்ணெயை ஊற்று என்று கூறினார். நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தின் மூலமாக கர்த்தர் அவளுடைய கடனை அடைத்தார். அவளுடைய எதிர்கால ஜீவியத்திற்கும் அது போதுமான பணத்தை அவள் சம்பாதிக்கும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். இந்த அற்புதம் நிகழ்ந்தது. இந்த அற்புதத்தில் முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால், காலியான அவளுடைய வாழ்க்கை, பற்றாக்குறை, கடன் சுமை, கர்த்தருடைய பிள்ளை, ஊழியருடைய மனைவி கர்த்தரையே நம்பி இருக்கிறாள். ஆனால் அவள் வாழ்க்கையிலே ஒரு பற்றாக்குறை, வறுமை, வறுமை நிறைந்த வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை, ஒரு திசை தெரியாத வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த சூழ்நிலையிலும் அவள் கர்த்தருடைய தாசனை நோக்கி சென்றாள். நம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியத்திலே பங்கு கொள்கிறவர்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இந்த வேளையிலே கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே வெறுமையான பகுதிகள், வறுமை, பற்றாக்குறை, போதாத காரியங்கள், நாட் இனஃப், பத்தல, பற்றாக்குறை, வறட்சி, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவர் பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் வெளியே அதை வெளிப்படையாக கூற முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் காலியான பகுதிகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வெறுமையான பகுதிகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். வறுமையின் கஷ்டத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பற்றாக்குறையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் பட்டிருக்கும் கடன்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். திரும்ப செலுத்த முடியாத நிலையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. உங்களுடைய குறைவை நிறைவாக்குகிற தேவன். உங்கள் வாழ்க்கையில காணப்படும் காலியான இடங்கள், வெறுமையான பகுதிகளை அவர் நிறைவாக்க விரும்புகிறார். இது கர்த்தருடைய சித்தம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சித்தம் தாங்க. நாம் இந்த உலகத்திலே நம்ம ஆஸ்துமா வாழ்கிறது போல வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் எத்தனை பேர் இந்த நாளிலே கூற முடியும், என்னுடைய வாழ்க்கையிலே வெறுமை இல்லை, நிறைவாய் வாழ்கிறேன் என்று கூற முடியும்? நம்மை நாமே நிதானித்து சோதித்து அறிவோம். வேதத்தில் அநேக அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஏறக்குறைய 83 அற்புதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் முதல் மல்கியா வரை 83 அற்புதங்கள், தீர்க்கதரிசிகள் நடப்பித்த அற்புதங்கள், தேவ தூதர்கள் நடப்பித்த அற்புதங்கள், கர்த்தர் நேரடியாக நடத்தின அற்புதங்கள், 83 அற்புதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் 37 அற்புதங்களை எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பரத்துக்கு ஏறின பின்பு சீஷர்கள் குறைந்தபட்சம் 20 அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். பேதுரு செய்த அற்புதங்கள், பவுல் செய்த அற்புதங்கள், சீஷர்கள் செய்த அப்போஸ்தலரால் நிறைவேற்றப்பட்ட அற்புதங்கள். ஆனால் அன்றோடு அற்புதம் நிற்கவில்லை, இன்றும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பேதுருவின் நிழல், பவுலுடைய கைக்குட்டையினாலே அநேக அற்புதங்கள் நடந்தது. அநேக திரளான மக்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அற்புதங்கள் இன்றும் நடைபெறுகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பழைய ஏற்பாட்டு அற்புதங்கள், புதிய ஏற்பாட்டு அற்புதம் எல்லாவற்றிலும் காணப்படுது வெறுமையானதை ஆண்டவர் நிறைவாக்கினார். அது ஒரு பொருளாதார ஆசிரமம் இருக்கலாம், அது பிள்ளை இல்லை என்ற வருத்தத்தோடு ஒரு வெறுமையான கற்பப்பைகளை ஆண்டவர் நிறைவாக்கினார். பிள்ளைகள் பிறக்கும்படி செய்தார். சுகீனம், பலகீனம், போராட்டம், எதிரிகளால் போராட்டம், சகலத்தையும் ஆண்டவர் நிறைவாக்கி கொடுத்தார். காலியான இடங்கள்,
வெறுமையான இடங்களை கர்த்தர் நிறைவேற்றினார். இதுதான் பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் ஆல் தி மிராக்கிள்ஸ். எல்லா அற்புதங்களின் அடிப்படை என்னவென்றால் கர்த்தர் வெறுமையானவைகளை நிறைவாக்கினார். குறைகளை அவர் தீர்த்து வைத்தார். தேவைகளை ஆண்டவர் சந்தித்தார். சுகீனத்தை அவர் சுகப்படுத்தினார். பிசாசின் பிடியில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அப்போ 10:38 வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். இதுதான் கர்த்தர் செய்த அற்புதங்கள். அந்த அற்புதங்களை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நிறைவாயிருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் கர்த்தர் ஒரு அருமையான பெயரை சொன்னார். பவுல் கர்த்தருக்கு கொடுத்த ஒரு பெயர் என்ன தெரியுங்களா? எபேசியர் 1:23 வாசிங்கன்னா, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும், உங்கள் வாழ்க்கையில் காணப்படுற எல்லா தேவைகளையும், எல்லா வெற்றிடங்களையும், எல்லா வெறுமையான பகுதிகளையும், எல்லாவற்றையும் தம்முடைய பரிபூரணத்தினாலே, தம்முடைய எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். அந்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் சகல வெற்றிடங்கள், காலியான இடங்கள், வெறுமையான இடங்களை அவர் தன்னுடைய சம்பூரணத்தினாலே நிறைவாக்குகிற தேவன். அந்த தேவன் நம்முடைய தேவன். தாவீது இப்படியாக அறிக்கையிடுகிறார். சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. சங்கீதம் 23 கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று கூறி அவர் கடந்து வந்த அனுபவங்களை கூறி கடைசி எப்படி முடிக்கிறார்? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நம்முடைய பாத்திரம் இன்று நிரம்பி வழிய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணுங்க? கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருக்க வேண்டும். அதுதாங்க ஆசீர்வாதத்தின் அடிப்படை ரகசியம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கும் பொழுது நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போய் விடுகிறார், அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய்விடுகிறார். அநேக ஆவிக்குரிய அனுபவங்கள் நம் ஆத்துமாவை தேற்றுகிறார். தம்முடைய நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதையை நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பயங்களை நீக்கப்படுகிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நம் சத்துருக்கள் மத்தியில் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நம் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிறார். அதன் பின்பு என்ன நடக்குது? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட நம் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால் முதல் காரியம் என்னங்க? கர்த்தர் என் மேய்ப்பராக, அவர் என் ஆண்டவராக, அவர் என் ரட்சகராக, அவர் என் ராஜாதி ராஜாவாக இருக்க வேண்டும். அதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் என்ன ஒரு பரிதாபமான காரியம் பார்ப்போமானால், எந்த தாவீது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று கூறினாரோ அதே தாவீது கூறுகிற ஒரு அறிக்கை வாசிப்போம். சங்கீதம் 31:12. சங்கீதம் 31:12. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதுமாக மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. தாவீது கூறினார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு அருமையான ஒரு அறிக்கை, ஒரு சாட்சி, ஒரு மகிழ்ச்சிகரமாக சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆனா அதே தாவீது சங்கீதம் 31 சொல்றாரு, என் உடைந்த பாத்திரத்தை போலானேன். நிரம்பி வழிந்த அந்த பாத்திரம் உடைந்த பாத்திரமாக மாறிவிட்டது. இதற்கு காரணம் என்னங்க? There are two contrasts. My cup runneth over. It's a statement, it's a testimony. சந்தோஷத்தோடு சொல்றார்,
சாட்சி சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அடுத்த ஸ்டேட்மெண்ட், உடைந்த பாத்திரம். எவ்வளவு பரிதாபம் பாருங்க. ஆனால் அவர் விசுவாசி, கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர், கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவன். ஆண்டவர் கொடுத்த சாட்சி என் இதயத்துக்கு ஏற்றவன். அப்படி கர்த்தரிடம் நற்சாட்சி பெற்ற தாவீதின் வாழ்க்கையிலே நடந்த 2 காரியங்கள். அவர் தூங்கும் பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆனால் ஒரு கட்டத்திலே என் பாத்திரம் உடைந்த பாத்திரத்தை போலானேன், செத்தவனை போலானேன், எல்லாராலும் மறக்கப்பட்டேன், வீதிகளே என்னை காண்கிறவர்கள் என்னை விட்டு விலகி போனார்கள், சரீரத்தில் சுகையினம் பலையினம், அவருக்கு விரோதமாக சகல சத்துருக்கள் சதிகள் செய்தார்கள், சூழ்ச்சிகள் செய்தார்கள், கண்ணிகளை வைத்தார்கள். தன்னுடைய நிலைமையை கூறுகிறார். சங்கீதம் 31 முழுதும் பார்த்தீங்கன்னா அவர் கடந்து சென்ற ஒரு துயரமான பாதையை காண்கிறார். இதற்கு காரணம் என்ன? அடிப்படை காரணம் என்ன? இந்த நாளிலும் கூட நம்மை நாமே நிதானித்து சோதித்து தருவோம். நம்முடைய வாழ்க்கையை தாவீதோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். தாவீது ஒவ்வொரு விசுவாசிக்கும் அடையாளமானவன். பழைய ஏற்பாட்டில் தாவீது, இப்பொழுது இருக்கும் நம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவன் முன் அடையாளமானவன். அவருடைய வாழ்க்கை முன் நிழலாட்டமானது. தாவீதை நேசித்த தேவன், தாவீதை தெரிந்து கொண்ட தேவன், தாவீதை அபிஷேகித்த தேவன் இன்று உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மளை அபிஷேகித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வேளையிலும் கூட என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையாக என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதா, அல்லது உடைந்த பாத்திரத்தை போல நம்ம இங்கு அமர்ந்திருக்கிறோமா? கர்த்தருக்கு தெரியுங்க. உங்களோடு கூட ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வேளையிலே இடைப்பட விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில உடைந்து போன காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில புத்தலான காரியங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், உங்களை துக்கப்படுத்துகிற காரியங்கள், உங்கள் வாழ்க்கை நேரிட்ட தோல்விகள், அது நிமித்தம் நீங்கள் உங்களுடைய புலம்பல்கள், உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய அங்கலாய்ப்புகள் சகலத்தையும் ஆண்டவர் அறிவார். நீங்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை துவங்கும் பொழுது உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிந்திருக்கலாம். நல்லது. நம் அனைவரும் கடந்து சென்ற பாதை, ரட்சிக்கப்பட்ட நாளிலே நம் அனைவரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டோம். ஜாய் ஆஃப் த சால்வேஷன். ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே நம் வாழ்க்கை நிரம்பி வழிந்தது. Peace that passeth all understanding. உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நாம் அனுபவித்தோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு இருந்தோம். இயேசு எனக்கு சொந்தமானவர், நான் இயேசுக்கு சொந்தமானவன் என்ற அந்த விசுவாசம், அந்த நிச்சயம் நமக்குள் இருந்தது. எனக்காக ஒரு இடத்தை ஆண்டவர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்று நான் மரித்தால் நான் இயேசுவோடு கூட இருப்பேன் என்ற நிச்சயத்தோடு நாம் விசுவாச வாழ்க்கையை துவங்கின நாட்களை ஆண்டவர் அறிவார். இன்று நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது? நாம் கடந்து போகிற பாதை எவ்வாறு இருக்கிறது? தாவீது என்பதாக புலம்பினார், நான் செத்தவனை போலானேன், எல்லாராலும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வேதனையான பாதையில் நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் அன்று அப்படி கூறின தாவீதை கர்த்தர் கைவிடவில்லை. ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவரை கைவிடாத தேவன். தாவீது தன் நிலைமையை கர்த்தரிடம் சொல்லி புலம்புகிறார், உடைந்த பாத்திரத்தை போலானே. ஆனால் ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. காரணம், தாவீதின் மேல் கர்த்தருடைய ஒரு நோக்கம் இருந்தது. தாவீதை கொண்டு அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருந்தது. அது நிமித்தம் அவர் தன்னுடைய நேசத்தினால நேசித்தார். வாக்கு கடங்காத நேசம், சொல்லி முடியாத அன்பு. அந்த அன்பினாலே அவர் தாவீதை நேசித்தார். அன்று தாவீதை நேசித்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். இயேசுவை போல நம் மீது அன்பு செலுத்துவதற்கு இந்த உலகத்தில் எவரும் கிடையாது. நிச்சயமாக நாம் சொல்ல முடியும். இயேசுவின் அன்பை ருசித்தவர்கள் அதை நிச்சயமாக சொல்வார்கள். உங்கள் பெற்றோர்கள் இருக்கலாம், கூட பிறந்தவர்கள் இருக்கலாம், கணவன் மனைவி இருக்கலாம்,
பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், உங்களோடு கூட பழகிற நெருங்கி பழகிற சிநேகிதர்கள் இருக்கலாம், உங்களுக்கு கூட பணியாற்றுவர்கள் இருக்கலாம். எல்லாரும் அன்பு காட்டுறாங்க, உண்மை, நல்லது. ஆனால் எல்லா அன்பிற்கும் மேலான அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பினாலே அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். உங்கள் பாத்திரம் ஒருவேளை உடைந்த பாத்திரம் போல காணப்படலாம். உங்கள் பார்வையிலே அது ஒருவேளை உடைந்த பாத்திரமாக காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே ஆண்டவர் சகலத்தையும் நன்மையாக்குகிறவர், கோணலானவைகளை செவ்விப்படுத்துகிற தேவன். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிற ஒரு குயவன் களிமண்ணை எடுத்து மண்பாண்டத்தை அவன் உருவாக்கினான். அந்த மண்பாண்டத்தை அவர் உருவாக்கின பின்பு அவனுடைய கையில் இருக்கும் பொழுதே அது கெட்டு போச்சு. குயவன் உருவாக்கின ஒரு மண்பாண்டம், ஒரு நோக்கத்தோடு அவன் உருவாக்கின ஒரு மண்பாண்டம், ஒரு அழகான மண்பாண்டம். தன் விருப்பத்துக்கு ஏற்றபடி அந்த குயவன் அந்த மண்பாண்டத்தை உருவாக்கினான். அந்த மண்பாண்டம் அவர் கையில் தான் இருந்தது. கையில் இருக்கும்பொழுதே அந்த மண்பாண்டம் கெட்டு போனது. அதற்காக அந்த குயவன் அந்த பாண்டத்தை தூக்கி எறியவில்லை. அவர் மீண்டுமாக அந்த மண்பாண்டத்தை வனைந்தான், மீண்டுமாக உருவாக்கினான். தனக்கு பிரியமானபடி அதை மீண்டுமாக அதை அழகுபடுத்தி ஒரு அழகான ஒரு உபயோகமுள்ள பாண்டமாக அவன் மீண்டுமாக வரைந்தான். இது நம்ம ஒவ்வொருவரும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். நம் அனைவரும் அவருடைய கையில் இருக்கும் அவருடைய பாண்டங்கள். நீங்கள் கெட்டு போயிருக்கலாம், உங்களுடைய பாவத்தின் நிமித்தம், உங்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், கர்த்தரை அசட்டைப்பட்டது நிமித்தம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம், உலக ஆசை, உலக இச்சை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையின் காரணமாக ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கெட்டு போயிருக்கலாம், உடைந்த பாத்திரத்து போல ஆயிருக்கலாங்க. ஆகவே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். வாழ்க்கையின் மீதே அநேக வெறுப்பு உண்டு. நான் எதற்காக உயிர் வாழ்கிறேன், யாருக்காக நான் உயிர் வாழ்கிறேன், என்னால் யாருக்கு என்ன பயன் உண்டு என்று புலம்புகிற மக்கள் அநேகர் உண்டுங்க. What am I living for? சில தினங்களுக்கு முன்பாக தினமும் நான் வாக்கிங் போகும்பொழுது, எப்பொழுதும் போகிறபடி வாக்கிங் போகும்பொழுது ஒரு மனிதனை கண்டேன். அன்று நான் மிகவும் எனக்கு களைப்போடு இருந்தேன், வாக்கிங் போவதாக இல்லை. ஆனால் அன்று ஒரு உணர்வு, வாக்கிங் போகும்போது ஒரு மனிதனை கண்டேன். எனக்கு தெரிஞ்சவர், வேதத்தை நன்றாக படித்தவர், பைபிள் எடுத்தால் ரொம்ப அழகாக பேசுவார். அவர் அப்படிப்பட்ட நல்ல வேத ஞானம், உலக ஞானம், விஞ்ஞானம் எல்லா தகவலையும் தெரிந்தவர். அவர் அமர்ந்திருந்தார். நான் பார்த்தேன், how are you brother கேட்டேன். நோ, ஐ எம் so dejected, what am I living for? இதுதான் கேட்டேன். எதற்காக நான் உயிர் வாழ வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு விரக்தி என்று கூற 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 அப்பொழுது கர்த்தர் என்னோடு பேசினார். இவரை சந்திப்பதற்காக தான் உன்னை நான் கொண்டு வந்தேன். நான் அவரோடு அமர்ந்திருந்து அவரோட சில காரியங்களை பேசவும், அவர் உற்சாகப்படுத்தவும், சோகமாக அமர்ந்த அவர் சந்தோஷத்தோடு புன்புறவர்களோடு உங்களை நான் சந்தித்தது மிகுந்த மகிழ்ச்சி. God only sent you. இப்படியா படித்தவர்கள், பெரும் பதவியில் இருந்தவர்கள், அவரெல்லாம் பெரும் பதவியில் இருந்தார். வெளிநாடுகளிலே, இந்திய தூதரகங்களிலே அவர் ஒரு அதிகாரியாக இருந்தவர், அதிகம் படித்தவர், உலகத்தின் பல பகுதிகளுக்கு சென்றவர், செல்வம் படைத்தவர். ஆனால் அவரை ஆட்கொண்டது ஒரு விரக்தி. நான் இதற்காக உயிர் வாழ வேண்டும் என்று கூறுகிற அளவுக்கு ஒரு விரக்தி. இந்த அநேகருக்கு அப்படிப்பட்ட விரக்தி, ஒரு வெறுப்பு, வாழ்க்கையின் மீதே ஒரு வெறுப்பு, தன் மீதே ஒரு வெறுப்பு. இதை கொண்டு வருகிறது யார் தெரியுங்களா? பிசாசு. பிசாசை குறித்து அவர் சொல்றாரு யோவான் 8:44, பிசாசு கொல்லவும் திருடவும் அழிக்கவும் தான் வர்றாங்க. உங்களுடைய சமாதானத்தை அழிக்கவும் கொல்லவும் தான் பிசாசு வருகிறான். நிரம்பி இருக்கும் வாழ்க்கையை அவன் உடைந்த பாத்திரத்தை போல இருக்கும் நீங்க நம்பபடி அவன் அநேக எண்ணங்களை கொண்டு வருகிறான். அதற்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது.
கர்த்தருடைய கையில் நான் இருக்கிறேன். என் காலம் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. ஆகவே நான் பயப்படேன். என்ன நேர்ந்தாலும் சரி, கர்த்தர் என்ன ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவேன் என்ற அந்த உறுதியோடு நாம் நம்முடைய அழைப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் வாசிக்க கேட்ட இந்த அற்புதத்திலே 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, அவள் தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய வறுமைக்காக, தான் பட்ட கடனுக்காக தெய்வ மனுஷன் செல்கிறார். அப்ப தெய்வ மனுஷன் கூறின காரியம் என்ன? நீ போய் அக்கம் பக்கத்தில் உள்ள உன்னுடைய அயலகராத்திடம், உங்க வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, அக்கம் பக்கத்தில் போய் காலியான பாத்திரங்களை நீ இரவலாக வாங்க. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு சிந்தனை, ஒரே ஒரு பாரம், தன்னுடைய கடன், தன்னுடைய தேவை, தன்னுடைய நெருக்கம், அதை குறித்து தான் அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் தீர்க்கதரிசி சொன்ன காரியத்தில் ஒரு சத்தியம் இருக்குது. சரி, நான் என்ன செய்யணும்? நான் உங்கள்கிட்ட என்னமா இருக்குது? ஒரு குடத்துக்கு எண்ணெய் இருக்குது. சரி, நீ போய் அக்கம் பக்கத்தில் போய் நீ பாத்திரங்களை வாங்குன்ற. அங்கே பார்க்கிறோம், அவருடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து அக்கம் பக்கத்துலாம் போய் காலியான பாத்திரத்தை அவள் இரவலாக வாங்கினாள். பக்கத்து வீடுலாம் போய் நம்ம இரவலா காலியான பாத்திரம் வாங்கணும்னா முதலாவது நம்மை தாழ்த்தி கொள்ளணும். இரவலாக கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும். ஆனால் அதை அவள் பொருட்படுத்தாமல் தன்னை தாழ்த்தினாள். அக்கம் பக்கத்தாருடன் சென்று அந்த காலியான பாத்திரங்களை வாங்கி வந்தாள். அந்த காலியான பாத்திரங்கள் எது? ஒரு ஆவிக்குரிய ஒரு அடையாளம் என்னவென்றால், காலியான ஆத்துமாக்கள், இயேசுவை அறியாத ஆத்துமாக்கள், ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள், சுவிசேஷத்தை அறியாத ஆத்துமாக்கள் நம்ம சுத்தில இருக்கிறாங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, ஊழியம் செய்கிற விசுவாசி, ஆனால் உங்க வீட்டை சுற்றிலும் இருக்கிற காலியான பாத்திரங்களை நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த காலியான பாத்திரங்களை கேட்டு வாங்கணுங்க. அந்த தீர்க்கதரிசி சொன்ன காரியத்துல இந்த உண்மையான சத்தியம் தான். நீ உன் தேவைகளை சொல்ற. ஒரு சுற்றில் உள்ளவர்கள் அநேக காலியான பாத்திரம் வச்சிருக்கிறாங்க, அதை கேட்டு வாங்க. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றிலும் உள்ள, நாம் வேலை செய்கிற இடத்தில் சுற்றிலும் உள்ளவர்கள், நாம் படிக்கிற இடத்துல சுற்றிலும் உள்ளவர்கள், நாம் தங்கியிருக்கிற இடத்துல சுற்றிலும் உள்ளவர்கள், காலியான பாத்திரங்கள் அநேகம் ஆயிரக்கணக்கான பாத்திரங்கள் உண்டு. அவைகளை நிரப்ப வேண்டியது உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. தீர்க்கதரிசி மறுத்து விட்டான். மனைவி இருக்கிறார், ஆனா இன்னும் விசுவாசத்துல இருக்கிறார். தீர்க்கதரிசி சொன்ன காரியம் சரிமா, காலியான பாத்திரத்தை வாங்க. இதுதான் அதனுடைய உண்மையான ஆவிக்குரிய ஒரு அர்த்தம். காலியான பாத்திரத்தை வாங்கிட்டான். அடுத்தபடியாக செய்த காரியம், பூட்டப்பட்ட கதவுகள் பின்னால் என்ன? கதவுகள் பூட்டப்பட்டது. அந்த காலத்தில் எபிரேய மொழியிலே ஒரு வழக்க சொல் என்னவென்றால், பூட்டப்பட்ட கதவுகள் என்றால் அதற்கு அர்த்தம் என்னன்னா ஜெப வேளை. ஜெப வேளை. ஜெபிக்கிற மனிதர்கள் கதவை பூட்டி கொண்டு ஜெபிப்பார்கள். அதுதான் இயேசு கிறிஸ்து கட்டளையாக சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பூட்டப்பட்ட கதவுகள். கத்து கொடுத்த கட்டளை என்ன? எடுத்து வாசிக்கும் யாராவது? கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவை நோக்கி கூப்பிடு. வெளியரங்கமாக ஆண்டவர் நமக்கு பதிலளிப்பார். ஆகவே கதவை பூட்டி அந்த அனுபவம், கதவை பூட்டுறதுனால் வெறும் கதவு பூட்டுறது இல்லைங்க. இதய கதவு, நமக்கு தடையா இருக்கும் காரியங்கள், கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு எதெல்லாம் தடையா இருக்கும், அதெல்லாம் பூட்டிட வேண்டியதுங்க. தானியேல் மேலறைக்கு போனார். பலவிதமான பிரச்சனைகள், அவருக்கு விரோதமாக சதிகள், சூழ்ச்சிகள், அவர் சிங்க கெபியில போட வேண்டும் என்று உத்தரவு பெற்ற மனிதர்கள் இத்தனை பேருக்கு மத்தியிலே அவர் செய்த ஒரே ஒரு காரியம், மேலறை. அதுதான் அவர் தெரிந்தெடுத்த இடம். உங்களுக்கும் கர்த்தருக்கு மத்தியிலே ஒரு தனிப்பட்ட வேலை இருக்கணும்.
ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கணும், ஒரு அந்தரங்க உறவு இருக்கணும். நம்ம சபைக்கு வர்றோம், கூடி ஜெபிக்கிறோம், இது கர்த்தரால் ஏற்படுத்த காரியம். ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், சாட்சி சொல்றோம், ஜெபிக்கிறோம். இது கார்ப்பரேட் பிரேயர், நாம் பொதுவாக கூடி ஜெபிக்கிறது. வீடுகளிலே குடும்ப ஜெபம் உண்டு, நல்லது. பெற்றோர்கள், கணவன், மனைவி, பிள்ளைகள் குடும்ப ஜெபம் நல்லது, அது குடும்ப ஜெபம். ஆனால் நீங்கள் தனிமையாக உங்களுக்கும் கர்த்தருக்கும் சில ஒரு அந்தரங்க தனிப்பட்ட உறவு, அதுதான் பூட்டப்பட்ட கதவு. அந்த பூட்டப்பட்ட கதவின் அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றிருக்க வேண்டும். பூட்டப்பட்ட கதவு என்றால் ஒரு அறைக்குள்ள மட்டும் கிடையாது, வெளியே கூட இருக்கலாம். மோகன் சி லாசரஸ் அவர் தன்னுடைய ஊழியத்தின் துவக்கத்திலே சில நண்பரோடு சேர்ந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பு, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திற்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஒரு தனிமையான இடத்தை தேடி சென்றார்கள். 4 மாவடியிலே ஒரு காய்ந்து போன ஒரு ஏரி, தண்ணி கிடையாது, வெறும் மணல், அதில் முட்புதர்கள். அந்த முட்புதர்கள் மத்தியிலே அவர் மண்டியிட்டு கர்த்தரை நோக்கி, எங்களை அழைத்த தேவன் நீர், உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றும் நான் காத்து நிற்கிறோம் என்று அவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? 4 மாவடி என்பது ஒரு சிறிய ஊர், ஒரு குக்கிராமம், யாருக்கும் அவ்வளவு தெரிந்திராத ஒரு ஊர். அந்த மாவட்டத்தில் நிறைய பேருக்கு 4 மாவடி எங்க இருக்குன்னு தெரியாது. உங்கள் மூலமாக இந்த ஊரை நான் பெருமைப்படுத்துவேன். அன்று ஏரி நடுவிலே மணலிலே முட்புதர்கள் மத்தியிலே அவர்கள் ஜெபித்த இடம், அது அவர்களுக்கு மூடப்பட்ட கதவுகள். கர்த்தரோடு தனித்திருக்க வேலை அவர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் உண்மையாகவே கனப்படுத்தினார். இன்று 4 மாவடி அங்கு நடைபெறும் ஊழியங்களை உலகம் முழுவதும் அறியத்தக்கதாக அந்த ஊழியத்தை ஆதரித்தார். ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, 2 பேர் சகோதரர்கள், வல்லமையான ஊழியக்காரர்கள். அவர்களுடைய குடும்பத்தில் 13 பேர். மிகவும் ஏழ்மையான குடும்பம், வறுமையான குடும்பம், கடன் சுமை. இவருடைய தகப்பனாரின் மீது கடன் கொடுத்தவர்கள் போலீஸ்ல புகார் செய்து அவரை கூட்டி விசாரித்தார்கள். அப்படிப்பட்ட கடனிலே வாழ்ந்த ஒரு குடும்பம், 13 பேர். அவருடைய தாயார் சூசன்னா வெஸ்லி ஒரு ஜெபிக்கிற தாய். குடும்பத்தில் பற்றாக்குறை தெரியும், வெறுமையான காரியங்கள் தெரியும், வறுமை தெரியும். இத்தனைக்கு மத்தியிலே அந்த தாய் செய்த காரியம், ஜெபித்தார்கள். அவர்களுக்கு தனியா போய் கதவு போட்டு ஜெபிக்கிற இடம் கிடையாதுங்க. சமையல் அறையில் கிச்சன்ல தான் போட்டு மேல் துண்டு முகத்துல போட்டு முகத்தை மூடிக்கொண்டு ஜெபிப்பார்கள். இந்த 13 பிள்ளைகளும் பார்ப்பாங்க. அம்மா சமையல் அறையில சமைக்கிறாங்க. சில சமயங்கள்ல துண்ட முகத்தை மூடி ஜெபிக்கிறாங்கன்னா அப்ப தெரியும் அம்மா ஜெபிக்கிற வேலை. யாருமே அவர்களை தொந்தரவு மாட்டாங்க, அம்மா ஜெபிக்கிற வேலைன்னு விட்டுருவார்கள். அவர் தன்னுடைய சாட்சியை சொல்றாங்க. 13 பிள்ளைகள் முழு நேரம் வேலையை முடிச்சுட்டு இரவு படுக்கும் பொழுது 13 பிள்ளைகள் படுத்திருப்பாங்களாம். அந்த அம்மா ஒவ்வொரு பிள்ளை நெத்தில கை வச்சு கண்ணீரோடு ஜெபிப்பாங்களாம். அந்த கண்ணீர் தூங்கி கொண்டிருந்த பிள்ளையோட நெற்றில போய் விழுமா. அதுவரை ஒவ்வொரு பிள்ளை தலையில கை வச்சு ஜெபம் செய்வாங்க, கண்ணீரோடு ஜெபம். ஜான் வெஸ்லி சொல்றாரு, என் அம்மா செய்த ஜெபம், அவள் கண்ணீர் என்னுடைய நெற்றியில விழுந்திருக்குது நைட்ல. அப்படிப்பட்ட ஒரு உருக்கத்தோடு பாரத்தோடு ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது. உலகத்தையே கலக்கின வல்லமையான ஊழியக்காரர்களை அந்த அம்மா எழுப்பினாங்க. அவங்க மிஷினரி பணிக்காக பல இடங்களுக்கு போனாங்க. வீட்டுக்குள்ளேயே சமையல் அறையிலேயே தனக்கென்று ஒரு பூட்டின அறையை உருவாக்கி கொண்டார்கள். தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்தார்கள். அந்த பிள்ளைகள் மூலமாக சுவிசேஷம் உலகமெங்கு பரவிச்சு. அன்பான தாய்மாரை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மகா பெரிய பொறுப்பு. நீங்கள் ஒருவேளை முழு நேர மிஷனரிகளாக மிஷனரி தளங்களுக்கு செல்லாத ஒரு நிலைமை இருக்கிறார். குடும்ப பொறுப்பு, உங்கள் ஊழியம் குடும்பத்தான் துவங்கணுங்க. எல்லாரும் ஊழியம் வீட்டில் தான் துவங்கணும். The gospel should begin at home. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவன் மனைவி, அவர்களுக்காக ஊக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபியுங்கள். அந்த ஜெபத்தின் பலனை நீங்கள் நிச்சயமாகவே காண்பீர்கள். ஹல்லேலூயா. பின்பு என்ன நடந்தது? முதலாவது பார்க்கிறோம் காலியான பாத்திரங்கள், 2வது பூட்டப்பட்ட கதவுகள், 3வது எண்ணெய்.
அந்த எண்ணெய், தனக்கு இருந்த கொஞ்சம் எண்ணெயை அவள் ஊற்ற 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 அற்புதம் நிகழ்ந்தது. அற்புதம் நிகழ்ந்தது. தனக்குள்ளதை, தனக்கு இருந்ததை அவள் ஊற்றினாள். காலியான பாத்திரங்களில் ஊற்றினாள். அண்டை அகலத்தில் உள்ள அந்த வீட்டாருடைய காலி பாத்திரம் ஊற்ற 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 அற்புதம் நிகழ்ந்தது. அவள் செலவு செய்தாள். தன்னை செலவு பண்ணப்பட ஒப்பு கொடுத்தாள். இதாக ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும், காலியான உங்கள் வாழ்க்கையை நிரம்பி வழிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், வாஞ்சித்தால் 3 காரியங்கள். முதலாவது, உங்களை முழுவதுமாக காத்திருக்க போடுங்கள். பூரண அர்ப்பணிப்பு, பூரணமாக ஒப்பு கொடுங்கள். 2வது, பூரணமாக கீழ்ப்படிங்கள். கர்த்தர் சொல்கிற வார்த்தை எதுவோ, ஒரு உங்களுக்கு வினோதமாக தோன்றலாம், என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. 3வது, பூரணமாக கொடுங்கள். கொடுக்க கொடுக்க, மற்றவர்களுக்கு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். ஏற்கனவே இந்த சம்பவத்தை கூறியிருக்கிறேன், என்றாலும் கூட இந்த வேளையிலே நான் கூற விரும்புகிறேன். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வேளச்சேரியில் ஒரு சகோதரி, கணவன் மரித்து விட்டார், பிள்ளைகள் பெரும் கடன், தீர்க்க முடியாது, வாடகை வீடு, இந்த பிள்ளைகளோடு இருக்கிறாங்க. அவங்க கணவர் இறந்த பிறகு ஒரு வேலை கிடையாது, அவங்களுக்கு ஒரே ஒரு ஊழியம்தான். இங்க ஜீசஸ் கால்ஸ், இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்திலே அவர்கள் ஒரு ஜெபம் செய்கிற ஒரு வீராங்கனை, பிரேயர் வாரியர். அவங்களுக்கு 2 மணி நேரம் கொடுக்கப்படும். அந்த பிரேயர் டவரில் உட்கார்ந்து உலகத்தின் பல பகுதியிலிருந்து ஜெப அழைப்புகள் வரும். யாரும் தெரியாது, கூப்பிடுற யாரும் தெரியாது, முன்பின் தெரியாதவங்கள் நேராக பார்க்காம ஜெப ஃபோன் பண்ணுவாங்க. அவங்களுக்காக டெலிஃபோன்லேயே ஜெபிக்க வேண்டியது. தினமும் 2 மணி நேரம் அந்த இயேசு அழைக்கிற ஜெப கோபுரத்தில் போய் ஜெபிக்க, அது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை, வேற ஒன்றும் கிடையாது. இந்த கடனை அடைக்க ஒரு வழியும் இல்லை, உதவுவார் யாரும் கிடையாது, எங்கே கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக அந்த கடன் கொடுத்தவர் சொல்லிட்டாங்க, நாளைக்கு 11 மணிக்கு நாங்கள் வருவோம், இந்த பணத்தை கொடுக்கணும், இல்லை என்றால் உங்களை வீட்டை விட்டு நாங்கள் துரத்தி விட்டுறோம், எல்லாத்தையும் வெளியே போட்டுறோம். சொல்லி ரொம்ப முரடர்கள், கடினமான மனுஷர்கள். எவ்வளவு ஒரு பெண்ணாக அவளை எதிர்த்து சமாளிக்க முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை, என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. அன்று அவள் ஜெப கோபுரத்துக்கு சென்றாள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் நேரம். ஜெப கோபுரத்தில் ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஜெபிக்க ஆரம்பிக்கும் தன்னுடைய கவலைகள், தன்னுடைய பாரங்கள், தன்னுடைய குடும்ப சுமைகளை ஒதுக்கி வைத்து விட்டு ஒவ்வொருத்தராக கூப்பிடுவாங்க, ஜெபத்தில் ஃபோனில் கூப்பிடுவாங்க. அவங்களுடைய ஜெப விண்ணப்பத்திற்காக அவள் ஜெபிக்க ஆரம்பித்தாள். ஊக்கத்தோடு பாரத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாள். 2 மணி நேரம் முடிந்ததுங்க, அவளுடைய ஜெப வேலை முடிந்தது. மற்றவர்களுக்காக ஜெபித்தாள். தனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தும் மற்றொரு கஷ்டத்துக்காக ஜெபித்தாள். ஜெப வேலை முடிந்து கீழே இறங்கி வந்தாள். அந்த கேட்டை நோக்கி போறான், தலையை குனிந்து கொண்டே, நாளை தினம் 11 மணிக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? கடன்காரர்கள், முரட்டாட்டம் பிடித்தவர்கள் வந்தார்கள், என்ன சொல்ல போகிறேன் அந்த எண்ணத்தோடு வெறும் கையனாக போகிறேனே என்ற வேதனையோடு நடந்து கொண்டு போகிறாள். அந்த கேட் வர்றதுக்கு முன்னால ஒரு கார் அவளை கடந்து சென்றது. முன்பாக போய் கார் நின்று மீண்டும் அந்த கார் திரும்பி வந்தது. அந்த கார் ஜன்னல் இறங்கினது. அம்மா ஒரு சத்தத்தை கேட்டாள். பார்த்தாள், அங்கு காருக்குள் அமர்ந்திருந்தது பிரதர் சகோதரன் தினகரன். அதிர்ந்து போய்விட்டாள். தினகரன் அவள் மேடையில் பார்த்திருக்கிறார், டிவியில் பார்த்திருக்கிறார், பெரிய கூட்டத்தில் பார்த்திருக்கிறார். அங்கே ஜெபகோட்டில் வேலை செஞ்சு கூட இவ்வளவு நெருங்கி பார்த்ததே கிடையாது. அம்மா நீங்க யாரு, எங்க போறீங்க? சொன்னாங்க, ஐயா நான் ஜெப கோபுரத்தை ஜெபம் பண்ணிட்டு திரும்பி போறேன். சிரிச்சுட்டு அவருடைய பையை எடுத்து ஒரு கட்டாக நோட்டுகளை, ரூபாய் நோட்டுகளை அவள் கையில் கொடுத்தார். ஒன்றும் புரியல. கொடுத்துட்டு இங்கே நல்லா இருக்குமா சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டாரோ. யார் எப்படின்னு யாருக்கும் தெரியும், இவன் யார்கிட்டும் சொல்லவும் இல்லை. ஆனால் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு எடுத்து வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் எவ்வளவு பணம் தரணுமோ அதுக்கு மேலாகவே அவர் அந்த பணத்தை ஒரு தேவதாசனை பெற்றுக்கொண்டார். அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது. எப்பொழுது
அவள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது, மற்றவர்கள் தேவைகளுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அவள் தேவைகளை சந்தித்தார், ஒரு நிறைவை கட்டளையிட்டார். பவுல் கூற ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நேரம் கடந்து விட்டது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:15. நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பதான் நீங்க உங்களுடைய மிஷனரி பயணத்தை விட்டு வந்திருப்பீங்க. இந்த மிஷனரி பயணம் என்ன நடந்தது? நீங்கள் செலவு பண்ணீங்க. நீங்க உங்களுடைய சரீரம் செலவு பண்ணப்பட ஒப்பு கொடுத்தீங்க. ஸ்பெண்ட் அண்ட் பி ஸ்பெண்ட். செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். அந்த விருப்பம் கொண்டு இருக்கணும். ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் சகலத்தை நமக்காக கொடுத்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 6ஆம் வசனம். அவர் பரலோகத்தில் இருந்தார், சகல மகிமையோடு இருந்தார், பிதாவோடு ஒருமித்தவராக காணப்பட்டார். ஆனால் சகலத்தையும் துறந்தார், தன்னை வெறுமையாக்கினார். He emptied himself. வெறுமையாக்கி தன்னைத்தானே தாழ்த்தினார் மனுஷ ரூபத்துக்கு. சிலுவையின் மரண பரிந்தியம் தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படைந்தார். எதற்காக? நமக்காக. போலியான வாழ்க்கை, வெறுமையான வாழ்க்கை வாழும் நமக்கு நிறைவு உண்டாக்கும்படி அவர் தன்னைத்தானே வெறுமையாக்கினார். He emptied himself. அது மட்டுமல்ல, சிலுவையிலே நம் பாவங்களை மீட்கும்படியாக அவர் நமக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய தரித்திரத்தை ஆண்டவர் அறிவார். தீராத தரித்திரம், அடைக்க முடியாத கடன்கள், வறுமை, நம்முடைய தரித்திரத்தை நீக்கும் பொருட்டு அவர் நமக்காக தரித்திரரானார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மூலமாக நாம் ஐஸ்வர்யம் ஆகும்படி, நம்முடைய தரித்திர நிமித்தம் நாம் ஐஸ்வர்யம் ஆகும்படி அவர் நமக்காக தரித்திரரானார். 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் நமக்காக சாபமானார். எத்தனை பேர் வாழ்க்கையில் சாபக்கட்டு, வியாதி கட்டு, மரணக்கட்டு, மந்திரக்கட்டு, பலவிதமான கட்டுகளால் பிசாசு கட்டி வைத்திருக்கிறார். சாபக்கட்டு. அந்த சாபக்கட்டை உடைக்கும்படியாக நம்முடைய சாபத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார், நமக்காக ஒரு சாபமானார். கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். நம்முடைய தரித்திரத்தை தம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஐஸ்வர்யவான்களாக்கும்படி அவர் தரித்திரரானார். நம்முடைய வியாதிகளை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏசாயால வாசிக்கிறோம். ஏசாயா 53:5-6 வாசிக்கிறோம். நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய நோய்களை தம்பி ஏற்றுக்கொண்டார், நாம் சுகமாக இருக்கும்படி. மத்தேயு 8:17. இப்படியாக எல்லாவற்றையும், நம்முடைய பாடுகளை, நம்முடைய விரும்புகளை தன் மீது ஏற்றுக்கொண்டார், நாம் நிறைவான வாழ்க்கை வாழும்படியாக. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த நாளிலும் கூட நாம் என்ன செய்வோம்? கர்த்தருக்காக நாம் என்ன செய்வோம்? கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காக செய்யும்படி ஆண்டவர் அவரோடு காத்திருக்கிறார். நாம் என்ன செய்வோம்? அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டார். நமக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டார். அவர் செய்யாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாம் என்ன செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்ய விரும்புகிறோம்? இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஜெப வேளையிலே ஐயா ஜெபித்தபடி இந்த நாளிலே நம்மை மீண்டுமாக அர்ப்பணிப்போம். இதோ ஆண்டவரே, என் வாழ்க்கையை, என் சரீரத்தை, என்னுடைய ஜீவனை நான் இந்த வேளையில ஜீவ பலியாக அர்ப்பணிக்கிறேன். நீர் காட்டும் வழியிலே, நீர் திறந்து கொடுக்கும் ஊழியத்திலே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். பவுல் சொல்றார், என் ஜீவனன் பான பலியாக வார்க்கப்பட்டது. அதான் பவுல் சொல்றார். அந்த ஆண்டவரே, என்னுடைய ஜீவன் உமக்கு சொந்தமானது, உமக்கு பிரியமானது செய்யும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை பான பலியாக நான் ஊற்றுகிறேன். நான் செலவு செய்யவும் செலவு பண்ணப்படவும் என்னை அர்ப்பணிக்கிறேன்.
கர்த்தர் நிச்சயமாகவே நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். ஆவிக்குரிய நன்மைகளால் நிரப்புவார். அது மட்டுமல்ல, உலகத்தின் நன்மைகளால் நிச்சயமாகவே நம்மை நிரப்பும். உலகத்தில் நாம் குறைபட்டு போவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அது உலக பிரகாரம காரியமோ, ஆவிக்குரிய காரியமோ, ஊழியமோ, ஒரு குடும்பமோ, பிள்ளைகளுடைய காரியமோ, படிப்போ, வேலையோ, நாம் தாழ்ச்சி அடைவது இல்லை. அந்த நிச்சயத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். நாம் கர்த்தர் சமூகத்தில் கேட்ட ஒரே ஒரு காரியம், நாம் முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிப்போம். மக்கதோனியா நாட்டு சபையிலே கொடிய தரித்திரம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வாசிங்கன்னா, அவர் கொடிய தரித்திரம், பற்றாக்குறை, பட்டினி, ஒண்ணுமே கிடையாது, கொடிய தரித்திரம். ஆனால் விசுவாசிகள், இயேசுவை நேசிப்பவர்கள், அவர்களை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது? முதலாவது தங்களையே ஒப்பு கொடுத்தார்கள். பின்பு தாங்கள் கொடுக்கிற சிறிய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும்படி எங்களை வற்புறுத்தினார்கள். ஆண்டவர் அவர்களை கனப்படுத்தினார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். சீஷன் என்ற நிமித்தம் ஒரு கலர் தண்ணி கொடுத்தா கூட அதுக்குண்டான பலன் நீங்கள் பெறாமல் போவது இல்லை. மத்திய 10:42, மார்க்கு 9:41, லூக்கா 14:14. எதை நீங்கள் கர்த்தருக்காக செஞ்சீங்களோ அதை கர்த்தர் திரும்ப நிச்சயமாக நிறைவாக கொடுப்பார். ஒரு நாளில் நாம் நியாயாசனத்திலே நாம் நிற்கப் போகிறோம் விசுவாசிகளாக. வெள்ளி சிங்காசனம் கிடையாது, நியாயாசனம், பேமா சொல்லுவாங்க. அங்கு உலகத்தில் எல்லா காரியங்களும், உலகத்தார் அதை அறியாமல் இருக்கலாம், குடும்பத்தார் அறியாமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் இயேசுவின் மீது அன்போடு கூட நீங்கள் செய்த தியாகங்கள், நீங்கள் சகித்த நிந்தனைகள், நீங்கள் சகித்த வீணான பழிகள், சகலத்துக்கும் தகுந்த பலனை ஆண்டவர் அந்த நாளில் இருந்தவர். 2 கொரிந்தியர் 5:10 வாசிக்கிறோம். இந்த நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது விசுவாசிகளாக அந்த ரகசிய வருகைக்கு பின்பு விசுவாசிகளுக்காக நாம் செஞ்ச பலனுக்குண்டான பலனை ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 வாசிக்கிறோம். நாம் மரிக்கும் பொழுது ஒன்றையும் கொண்டு போக முடியாதுங்க. You cannot take anything beyond the grave. உலகத்தின் ஆஸ்திகள், செல்வங்கள், பணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கல்லறைக்கு அப்புறம் வராதுங்க. கல்லறையோடு முடிஞ்சிடும். ஆனால் வேதம் கூறுகிறது, கல்லறைக்கு பின்பும், நீங்கள் மரித்த பின்பும் உங்களோடு கூட செல்வது நீங்கள் செய்த கிரியைகள். வெளிப்படுத்துகிற விசேஷம் 14:13. நீங்கள் செய்த கிரியைகள், கர்த்தருக்காக செய்த கிரியைகள், இயேசுவின் அன்பின் நிமித்தம் செய்த கிரியைகள், உங்களுடைய தியாகங்கள், உங்களுடைய அலைச்சல்கள், உங்களுடைய உழைப்புகள், சகலம் கர்த்தருக்காக எதெல்லாம் செஞ்சீங்களோ உங்க கூடயே வருங்க. அதற்குண்டான பலனை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். இப்ப ஆத்ம அறுவடை நம்மை சுற்றி இருக்கிறது. அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ சிலராகிய நம்மை கொண்டு ஆண்டவர் அந்த மிகுதியான அறுவடை அறுக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆத்ம அறுவடை கர்த்தருக்கு மிகவும் ஏற்ற காரியம், நேர்த்தியான காரியம். அதை செய்ய விரும்புகிறார். நாம் செய்ய தவறினால் வேதம் கூறுகிறது, ரெவலேஷன்ஸ், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கிறாங்க. நித்திய சுவிசேஷத்தை அனுப்பும்படி தேவதூதரை அனுப்புவார். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். ஆனால் நாம் செய்ய தவறினால் நம்முடைய மரணத்துக்கு பின்பு வருகையின் போது வேதம் கூறுகிறது, வானத்திலிருந்து தூதன் வருவாருங்க, உலகமெங்கும் போய் நித்திய சுவிசேஷத்தை அறிவிப்பார். அதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. கடைசி நாட்களில் ஒரு அடையாளம் என்ன? உலகமெங்கும் சுவிசேஷ பிரசங்கிக்கப்படும். அதுதான் நம்ம செய்யணும். சுவிசேஷ அறிவிப்போம், ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போம், அவரை தாங்குவோம். நாம் இருக்கும் இடத்திலே கர்த்தருக்காக நாம் அவருடைய ஊழியத்தை, அவருடைய சுவிசேஷத்தை நம்முடைய வார்த்தையின் மூலமாக, நம்முடைய செய்கையின் மூலமாக, நம்முடைய அன்பின் மூலமாக, நம்முடைய ஜெபத்தின் மூலமாக அறிவிப்போம். ஒருபோதும் வீண் போகாது. இப்படி ஒரு வார்த்தை நிமித்தம் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் அறுவடையாக்க கொண்டு வருவார்.
ஆக தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். எனக்கு படிப்பு இல்லை, அனுபவம் இல்லை, வேத அறிவு தெரியாது, பிரசங்கிக்க நினைக்க வேண்டாங்க. இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, அர்ப்பணிப்போம், ஆத்தும அறுவடை செய்வோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் பெரிய காரியங்களை நாம் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்போம். இயேசு நாமத்தினாலே ஆமென்.